ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது 5 பைசா நாணயம் 1974, 1988, 1967, 1983, 1988, 1967, 1974, 1974, 1977, 1971, 1983. இதனுடைய மதிப்பு 5 பைசா. நிறை 1.13 கிராம், 15.9 கிராம். விட்டம் 22 மில்லிமீட்டர், 0.87 அங்குலம். தடிமம் 1.5 மில்லிமீட்டர், 0.06 அங்குலம். இந்த நாணயம் அலுமினியத்தால் செய்யப்பட்ட நாணயங்கள் தற்போது பயன்பாட்டில் இல்லை, அதாவது புழக்கத்தில் இல்லாத நாணயங்கள். இந்த நாணயங்கள் அதிகமான விலைக்கு போகாத நாணயங்கள். இதனுடைய மதிப்பு 5 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரை விலை போகும், அதுவும் நல்ல கண்டிஷனில் இருந்தால். தேய்மானங்கள் உள்ள நாணயங்கள் விலைக்கு போகாது. பெரும்பாலும் இந்த நாணயங்கள் ரொம்ப நாள் வரை பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தால், அப்படியே இருந்திருந்தாப்புல அப்புறம் இந்த நாணயங்களுடைய எழுத்தெல்லாம் அப்படியே மறைஞ்சு ஒரு மாதிரியாக உருவமே இல்லாமல் கரைஞ்சி போகிற நிலைமையில் வந்துடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் ஆகி அப்படியே குறையிற மாதிரி அதனுடைய அளவுகள்லாம் அப்படியே குறைஞ்சி மெல்லிசான நிலையில் வந்துடும். இந்த நாணயம் மட்டும் அதனுடைய உருவங்கள்லாம் அழிந்து. இதில் 1984 அந்த நாணயம் இதில் இல்லை. அந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் 1984 ஹைதராபாத் கல்கத்தா மின்ட் நாணயமாக இருக்க வேண்டும். அதாவது வருஷத்துக்கு கீழே எந்த வித குறியீடும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் 1984 கல்கத்தா மின்ட் நாணயம் 2000 நல்ல கண்டிஷனில், யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் 2500 ரூபாய் முதல் 3500 ரூபாய் வரை விலை போகும். அதுவும் யூஎன்சி கண்டிஷன் நாணயமாக இருந்தால். சாதாரண நிலையில் உள்ள காயின் 1984 கல்கத்தா மின்ட் நாணயம் 800 ரூபாய் வரை விலை போகும். நாணயங்களை பொதுவாக சேமித்து வைப்பது நல்லது. அந்த மாதிரி தான் நாங்கள் எந்தெந்த காயின் கிடைக்குதோ அதெல்லாம் அப்படியே எடுத்து பத்திரப்படுத்தி வைப்போம். அப்படி வச்சதில் தான் இந்த 5 பைசா நாணயங்கள்லாம் இப்படி இருக்குது. ஒவ்வொரு சில நாணயம் மட்டும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அப்படியே வச்சுருந்து இந்த நாணயம்லாம் ரொம்ப முகம்லாம் அழிந்து போய் ரொம்ப டேமேஜ் நிலையில் ஆகிவிடுகிறது. இந்த 5 பைசா நாணயம் மட்டும் எப்படி தான் பாதுகாத்து வைத்தாலும் இந்த மாதிரி ஆகிறது. இதனுடைய மதிப்பு 5 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விலை போகும். இந்த மாதிரி உள்ள நாணயங்கள் மட்டும். ஒரு சில நாணயங்கள் மட்டும்தான் விலை அதிகமாக போகும். அதில் 1984 ரொம்ப ரேரான காயின். இதில் இருக்கிற காயினில் 1983 இருக்குது, ஆனால் 84 கிடையாது. உங்களிடமும் இந்த மாதிரி நாணயங்கள் இருந்தால், நல்ல நிலையில் இருந்தால் அதை பத்திரமாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். வருங்காலங்களில் அதற்கு மதிப்பு உண்டு. 1984 5 பைசா நாணயம் மட்டும் கல்கத்தா மின்ட்டாக இருக்க வேண்டும். எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.